உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். சவுக்கு சங்கர் இவர் இன்று காலை கோவை சைபர் கிரைம் போலீசாரால் தேனியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக வழக்கு தொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஆனாலும் கூட அதிகாரப்பூர்வ தகவல்கள் காவல்துறை தரப்பில் சொல்லப்படும் பொழுதுதான் நமக்கு இது பற்றி உண்மைகள் தெரியும். இதற்கு முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சவுக்கு மீடியாவில் பணியாற்றிய சட்டக்கல்லூரியில் 4வது ஆண்டு படிக்கக்கூடிய கார்த்தி என்பவர் நினைக்கிற ஒரு பெயர். அவர் பார்த்தீங்கன்னா திடீரென்று அவர் காவல்துறையினால் அழைத்துச் செல்லப்பட்டு பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னொரு சவுக்கு மீடியாவைச் சேர்ந்தவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பார்க்கிறோம். அதனுடைய முத்தலிஃப் என்கிற அதில் பணியாற்றிய பத்திரிகை ஊடகங்களில் பணியாற்றிய செய்தியாளராக இருந்த முத்தலிஃப் அந்த சவுக்கு மீடியாவிலிருந்து விலகி இருக்கிறார். நான் விலகிச் செல்கிறேன் என்பதாக அறிவித்திருக்கிறார். இதற்கிடையில் சவுக்கு சங்கரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்னு பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா இவர்கள் சவுக்கு சங்கரோடு பணியாற்றியவர்கள் மீதெல்லாம் நீங்கள் தொடுக்கப்பட்ட வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது உப்புச்சப்பில்லாத பழைய வழக்குகள், அவர் செய்த சிறு பிழைகள், தவறுகள் இவற்றையெல்லாம் ஒரு பெரிதாக குற்றமாக காண்பித்து தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கிறோம். சவுக்கு சங்கருக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளவோ இது வரைக்கும் இப்போ யூடியூப்பில் பேசியிருக்காரு அவர். ஆனால் தற்பொழுது பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக அவர் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு பார்க்கிறோம். அடிப்படையில் சவுக்கு சங்கரும் ஒரு காவல்துறையில் பணியாற்றியவர் தான். முதல்ல இதை இந்த இடத்துல நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அவர் பார்த்திங்கன்னா காவல்துறையில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றியவர். அதில் இன்னும் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் அவர் காவல்துறையினுடைய சஸ்பென்ஷனில் இருந்தாலும் கூட அரை சம்பளம் அவர் பெற்றுக்கொண்டிருந்த அரசு அதிகாரியாகத்தான் அவர் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகும் நீங்கள் பார்த்திங்கன்னா தற்பொழுது முன்னாள் அரசு ஊழியர் அல்லது நீக்கப்பட்ட அரசு ஊழியர் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர சவுக்குனுடைய ப்ரொஃபைல் ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா அவர் ஒரு அரசு சார்ந்த நபர், அரசு ஊழியர் அப்படிங்கிறதா இருக்குது. இருந்தாலும் கூட சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அடியேன் தொடக்கத்திலிருந்து தொடர்ந்து அவருடைய ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிக்காதீங்க அப்படின்னு தொடர்ந்து நம்ம எழுதி கொண்டும் பொதுவெளியிலே கண்டித்து கொண்டிருக்கக்கூடிய முதலில் தொடங்கிய நபர் என்று முழுவதுமாக நம்ம சொல்லலாம். காரணம் என்ன, பத்திரிகை ஊடகத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும், தொடர்ந்து அதை எதிர்த்தே வந்திருக்கிறார். என்ன காரணம்னா சவுக்கு சங்கருடைய இந்த அணுகுமுறையும் அவருடைய இந்த வெளிப்படுத்தல்கள் எல்லாம் ஜேர்னலிசம் எத்திக்கு எந்த அளவும் தொடர்புடையது அல்ல அப்படிங்கிறதா. அதன் காரணமாக தான் சொன்னோம், சவுக்கு சங்கருடைய இந்த வெளிப்பாடுகள், அவருடைய இதெல்லாம் வெளியில் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இது ஜேர்னலிசம் அப்படின்னு நம்பிட்டாங்கன்னா ஒன்று ஜேர்னலிஸ்டுகள் மீதான, பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், செய்தியாளர்கள் மீதான ஒரு ஒட்டுமொத்த பிம்பமுமே பிழையாக போய்விடும், தவறாக போய்விடும். ஏனென்றால் பத்திரிகை செய்தி ஊடகவியல் என்பது, ஜேர்னலிசம் என்பது இது போன்றதல்ல என்பதும் அது அதற்கென்று பார்த்திங்கன்னா அறம் இருக்கிறது, நெறிமுறைகள் இருக்கின்றன. ஒரு பிழையே தவறே நடந்திருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கான முறைகள் இருக்கின்றன. வரம்பு மீறாமல் அதை செய்ய வேண்டும். பத்திரிகையாளன் அல்லது செய்தியாளனுடைய அவனுடைய சொந்த கருத்துக்கள் எதுவுமே அதில் திணிக்கப்படக்கூடாது. தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. பத்திரிகையாளனோ செய்தியாளனோ செய்தியை செய்தியாக சொல்ல வேண்டும். எடுத்துக்காட்டாக ஒரு ஊழல் நடந்திருக்கிறது என்றாலும் கூட இந்த ஊழல் நடைபெற்றிருக்கிறது, இதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன என்று கூற வேண்டும். அதே போல் அதற்கு மறுப்பவர்கள் தெரிவித்தால் அதையும் நம்ம வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய கருத்தையும் கேட்டு சொல்ல வேண்டும் என்பது இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி வழக்கு விசாரணை, புலன் விசாரணை நடைபெற்றால் அவர்கள் அதையும் செய்தியாக்கலாம். ஒருவேளை அப்பாவிகள் மாட்டிக்கொண்டாலும் அதற்காகவும் குரல் கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லா இடத்திலையுமே செய்திகளை செய்திகளாகத்தான் பார்க்க வேண்டும். தம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதே போல் தன்னுடைய சொந்த வெறுப்புகளை நீங்கள் செய்திகளில் வெளியிடும் போது அதை காண்பிக்கக்கூடாது. எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு செய்தி நம்ம வெளியிட்டிருக்கோம், ஒருத்தருடைய ஊழலை நம்ம வெளியில் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கும்போது அவர் நம்ம இது தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தத்தான் செய்வாங்க. ஏன்னா அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு அவர்கள் கையாலாகாத போது, அவர்கள் இயலாமையில் இருக்கும்போது நம்ம தனியாக ஒரு தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தும் போது நீ என்ன தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்திட்டா, இதோ பாரு நான் உன்னை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்த திரும்பக்கூடாது. திரும்பி ஒரு பத்திரிகையாளர், செய்தியாளன் அப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள், நடந்து கொள்ளக்கூடாது. இது எப்படின்னா நாய் நம்மளை கடிக்க வருதுங்கிறதுக்காக திருப்பி நாயை கடிச்சா அப்படி இருக்கும் மனிதன். ஸோ மனிதனுக்கும் நாய்க்கும் உள்ள வேறுபாடு என்னங்கிறது இருக்குது இல்லைங்களா? ஸோ இது மாதிரி தான். அப்போ பத்திரிகை செய்தியாளர் என்ன தாக்குதல் அடக்குமுறைகள் வரத்தான் செய்யும், வந்தாலும் கூட அவற்றெல்லாம் தாண்டி நேர்மையான அளவில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல், தன்னுடைய வெறுப்புகளை, தனிப்பட்ட வெறுப்புகளை காண்பிக்காமல் செய்திகளை எழுத வேண்டும் அல்லது செய்திகளை வெளியில் சொல்லணும். இதுதான் ஒரு பத்திரிகை ஊடகங்களாக இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி, அடிப்படை அறம். இது பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் மட்டுமில்லை, இந்த பல யூடியூபர்கள்ட்ட இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். அதனால அவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜேர்னலிஸ்ட்டு நம்ம சொல்ல முடியாது, பத்திரிகை ஊடகவியலாளர் சொல்லக்கூடாது என்று கூறுறோம். நீங்கள் யூடியூபர்னு சொல்லிக்கோங்க, விசில் ப்ளோவர்னு சொல்லிக்கோங்க, அல்ல ரெவல்யூஷனிஸ்ட்னு சொல்லிக்கோங்க, அல்ல ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிக்கிங்க, செயற்பாட்டாளர்னு சொல்லிக்கிங்க, புரட்சிகரமான மனிதன் சொல்லிக்கிங்க, போராளின்னு சொல்லிக்க, இனத்தை வேணாலும் சொல்லிக்க, ஜேர்னலிஸ்ட்னு மட்டும் சொல்லாத.
ஏன்னா அது வந்து உலக அளவில் வந்து ஜேர்னலிசம் என்பது நான்காவது தூணாக இருக்கக்கூடியது. மக்கள் இறுதியாக வந்து மக்களை காக்கக்கூடிய ஒரு பெரும் கேடயமாக ஆயுதமாக இருக்கக்கூடியது ஜேர்னலிசம் என்ற வலிமையான ஒரு துறை. அதில் வந்து நீங்கள் உள்ளே போந்துவிட்டு நானும் ஜேர்னலிஸ்ட்டில் சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான் சவுக்கு சங்கர் மீது தொடர்ச்சியாக நாம் தொடக்கத்திலிருந்தே முன்வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றே ஒரு விமர்சனமாக இருக்கிறது. நம்ம சொன்னதுக்கு பிறகு பல ஆங்கில பத்திரிகை எல்லா ஊடகங்களில் பணியாற்றிய சில செய்தியாளர்கள்லாம் இது பற்றி வந்து ஊடகங்களில் பேசியிருக்காங்கன்னு பார்க்க முடிகிறது. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் கூட ட்விட்டர் பேஜில் சஸ்பெண்டட் கிளர்க் அப்படின்னு தான் போட்டிருப்பார். ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர்கிட்ட அவ்வப்பொழுது வந்து ஒரு முந்திரி கொட்டை மாதிரி அவர் வாயிலிருந்து சில இதில் வரும். பார்த்தீங்களா, இத்தனை பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்களுக்காக ஜேர்னலிசம் என்று சொல்கிறார்கள், அவர்களெல்லாம் அமைதி காக்கிறார், நான் மட்டும்தான் இத்தனை வந்து பிரேக் பண்ணுறேன், நான் மட்டும்தான் இத்தனை ஊழலை வெளியே கொண்டு வரேன், அப்பப்போ தம்பட்டம் அடிப்பது உண்டு. ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து பிரித்து போட்டோம் அப்படின்னா இவர் யாருடைய ஊழல்களை மட்டுமே வெளியே கொண்டு வராரு, யாருடைய முறைகேடுகளை மட்டுமே வெளியே கொண்டு வராரு அப்படின்லாம் நம்ம வந்து ஒரு ஜேர்னலிசம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பிரித்து போட்டோம்னா அது அவருக்கு தான் அசிங்கம். ஆனாலும் கூட நம்ம என்னென்னா சரி ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க, நீங்கள் சொன்ன சஸ்பெண்டட் கிளர்க்காகவே இருந்து பேசுங்க. இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் இது போன்ற சிறு சிறு பிழைகள் அவரிடம் இருந்தாலும் கூட, விமர்சனங்கள் இருந்தாலும் கூட பல நேரங்களில் வந்து அவர் பேசக்கூடியது எரிச்சலாக கூட இருக்கும். எல்லாருமே காமன் மேனுக்கே நான் சொல்கிறேன், ஒரு பத்திரிகையாளர் சராசரி மனுஷனுக்கு எரிச்சலாக இருக்கும். சில பேருக்கு அது ஹீரோயிசமாக தெரியும், அவர் வந்து அரசு அதிகாரிகள் அலுவலகங்களில் எப்படி பேசுகிறாருன்னு தெரியும். ஆனாலும் கூட அதை வந்து ஏற்கனவே குறிப்பிட்டிருக்க தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவது ஒரு பத்திரிகையாளனுடைய அடிப்படையே கிடையாது. எனவே இவர் நடத்துவது நிறைய தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவார். அதனால தான் சொல்கிறோம், இவர் சஸ்பெண்டட் கிளர்க்காகவும் ஒரு ரெவல்யூஷனிஸ்டாவோ ஒரு விசில் ப்ளோவராகவோ இது மாதிரி எதையாவது ஒரு பேரை சொல்லிட்டு போகட்டும், அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது சரி கருத்தை சொல்கிறார். சரிங்களா, சவுக்கு சங்கர் என்பவர் சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த முறைகேடுகளை குற்றங்களை அது காவல்துறையிலும் நீதித்துறையிலும் என்னென்னா சவுக்கு சங்கர்கிட்ட நம்ம ஒன்று கவனிக்க வேண்டியது இருக்குது. நீதித்துறை பற்றி யாருமே விமர்சனம் செய்யக்கூடாது என்று இருந்த ஒரு காலத்தில் அதை வந்து உடைத்தெறிந்து நீதிமன்றத்தை பற்றி நீதித்துறையினுடைய பிழைகளை பற்றி வெளிப்படையாக விமர்சனம் செய்த முதல் நபர் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு முன்பு வரை அப்படி யாருமே செய்யலை. அதே போல் காவல்துறையில் நடக்கக்கூடிய பிழைகளையும் குற்றங்களையெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய நபராக இருக்காருன்னு பார்க்குறோம். ஸோ நீதித்துறை மற்றும் காவல்துறை அப்படின்னால விமர்சனங்கள் செய்ய அச்சப்பட்டு கொண்டிருந்த தயங்கி கொண்டிருந்த காலத்தில் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிநபராக நின்று செய்தார் அப்படின்னா அந்த பார்வையில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனவே நம்முடைய விமர்சனம் என்பது அவர் ஜேர்னலிஸ்ட் இல்லைப்பா, நீயா பேசுகிற மாதிரி பேசிக்கோ அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மீது தற்பொழுது வந்து ஏற்கனவே ஒரு கைது என்பது அவதூறு வழக்கில் தான் கைது செய்யப்பட்டார்னு நினைக்கிறேன். இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அவதூறாக பேசினார் என்கிற அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு. எனவே இந்த கைது என்பது வந்து பார்த்திங்கன்னா தெள்ளத்தெளிவாக அவருடன் பணியாற்றக்கூடியவர்களை வேறு உப்புச்சப்பு இல்லாத ஏதோ செய்த தவறுகளை பிழைகளை எல்லாம் வைத்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். சவுக்கு சங்கரையும் வந்து ஏதோ பெண் காவலர்களை தரக்குறைவாக பேசினார் கைது செய்திருக்காருன்னு பார்க்கிறோம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், சவுக்கு சங்கரும் ஒரு காவல்துறை அதிகாரி தான், காவல்துறையில் பணியாற்றியவர் தான். எனவே ஒரு காவல்துறையில் பணியாற்றிய ஒருவர் வந்து இந்த காவல்துறையில் பணியாற்றக்கூடிய சக பெண் அதிகாரிகளை பற்றி பேசினார் அப்படின்னா அது அவதூறு அப்படின்னு வந்து போட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படி ஒரு வலிமையான வழக்கை அவர் மீது போட்டிருக்காங்கன்னு ஒரு வேடிக்கையாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. ரெண்டாவது சவுக்கு சங்கர் வந்து இவ்வாறு பேசுகிறார் என்றால் அவர் பேசிய எல்லாமே சரி அப்படின்னு நம்ம என்றுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக அவர் 2 நிகழ்வுகளில் சவுக்கு சங்கர் வந்து மிகப்பெரிய பிழை செய்தால் பாவம் செய்தார்னே சொல்லலாம். ஒன்று கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய அந்த ஒரு நிகழ்வு, அடுத்ததாக வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தில் என்ன சொன்னார், காவல்துறையினர் வந்து யாரையும் நோக்கி சுடலை, அவங்க ட்ரம்மை நோக்கி சுட்டாங்க, அங்கே வந்து ட்ரம்மு பேரலில் வந்து குண்டுபட்டு அது குண்டு தெரித்து போய் 9 பேர்த்து கொண்டு விட்டது என்று அவர் ஒரு காணொலியில் பேசினதை பார்க்குறோம். அது சீரியஸாக பேசினாரா நகைச்சுவையாக பேசினாரான்னு தெரியாது. ஆனால் அது மிகப்பெரிய ஒரு அபத்தமான ஒரு கேலிக்குரிய ஒரு செயலாக தான் அவர் வந்து செஞ்சார்னு பார்க்க. இது போன்ற பல வேலைகள் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலாம் நான் தான் கொண்டு வந்தேன்னாரு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி வாயே திறக்கிறது இல்லை. அடுத்து வந்த தேர்தலில் வந்து அதிமுக வந்து வெல்லக்கூடாது அப்படின்னாரு. அப்போது ஜீவசகாப்த நெறியாளர் கேட்குறாரு, அப்போ திமுக வந்து வரணும்னு நினைக்கிறீங்களான்னா நான் அப்படி சொல்லலை, அதிமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ இது போன்ற வந்து ஏதோ அவருக்கு அவ்வப்பொழுது மாற்றி பேசிட்டு இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் தாண்டி பல பேருடைய போலி முகங்களை, பல பேருடைய குறிப்பாக ஆளும் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை, அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களை யாருமே விமர்சனம் செய்ய முடியாதோ என்றிருந்தவர்களெல்லாம் விமர்சனம் செய்தது மட்டுமல்ல, அவர் குறைகளை, அவர் குற்றச்சாட்டுகளை, அவருடைய அவர்கள் மீதான புகார்களை எல்லாம் அது குறிப்பாக வெளியில் சொல்லி தோலுறுத்தி காட்டிய ஒரு நிகழ்வை வந்து சவுக்கு சங்கர் என்கிற தனிநபர் செய்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் அவர் மீது இந்த அடக்குமுறைகளை, இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை செய்வது அது வந்து குடியரசு ஜனநாயக நாட்டிற்கு நல்லதல்ல.
என்கிற அடிப்படையில் நம்ம சவுக்கு சங்கருடைய கைது நடவடிக்கையும் அவரை வந்து அந்த சவுக்கு சங்கருடைய மீடியாவை முடக்குவதற்கான அந்த நடவடிக்கையும் வன்மையாக நாம் கண்டிக்கிறோம். இதை சட்டத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். அதே போல் கருத்தை ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா கருத்து ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று என்றால் காவல்துறையும் அரசும் வந்து இப்படி செய்கிறாங்கன்னா அது அவருடைய இயல்பு. இப்போது சக யூடியூபர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து பார்க்க போனால் அந்த சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேசு தமிழா பேசு அப்படின்னா அந்த பையன் நாகராஜன், அந்த பையனா பேர் எனக்கு மறந்துடுச்சு. ஸோ இந்த 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுக்கு சங்கர் நேற்றிருந்து இரவிலிருந்து கைது செய்யப்பட்டதை ஒரு லைவ் மாதிரி போட்டுட்டு வந்து கைது செய்யப்பட்டார், அடக்கப்பட்டார், ஓடப்பட்டார், ஒடியாரப்பட்டார். அப்புறம் வந்து அவர் இப்படி செய்தார், அவருடைய பணியாற்றிய ஒருவரை வந்து அழைத்து வைத்து பேட்டி காண்பது என்பதை போல இதுதான் சமயம் என்று சவுக்கு சங்கரை வந்து முழுவதுமாக டேமேஜ் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கேள்வி என்னென்னா, இதே சாட்டை துரைமுருகன் மீது அவதூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் பிணையில் இருக்கிறார். அந்த பிணையில் இருக்கக்கூடிய பிணையை ரத்து செய்யுமாறு காவல்துறை வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து இவர் வந்து அவதூறு செய்து விட்டார், அதை வந்து யூடியூப்பில் பேசி அவதூறு செய்து விட்டார் என்ற காரணத்திற்காக அந்த பிணையை ஜாமீனை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று காவல்துறை சொன்னபோது இவர் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார். இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தை நாடிய சாட்டை துரைமுருகன் கடந்த 15-20 நாட்களுக்கு முன்பாக ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடமிருந்து பெறுகிறார். அதில் என்னென்னா, இப்படி ஒவ்வொருவரும் புகாரும் அவதூறும் செய்வதாக நீங்கள் கைது செய்தால் இந்திய சிறைகளில் எத்தனை பேரை அடைப்பீர்கள் என்று உச்சநீதிமன்றம் கேட்குது. யூடியூப்பில் பேசக்கூடியவங்களாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவீங்களா நீங்கள் என்று பேசி அவருக்கான ஜாமீனை ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம், அதாவது அவருடைய பிணையை ரத்து செய்ய முடியாது, அவருக்கு பிணை தொடர்ந்து நீடிக்கும். மேலும் அவர் அவதூறு செய்ததற்கான எந்த ஆதாரங்களையும், குறிப்பாக பிணை காலத்தில் இருந்த சுதந்திரத்தை அவர் தவறாக பயன்படுத்தினார் என்ற எந்த சான்றுகளும் இல்லைன்னு சொல்லி காவல்துறையினுடைய அந்த பிரேயரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தது உச்சநீதிமன்றம். ஆக உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருப்பது என்ன, யூடியூபுகளில் புகார்கள் கூறக்கூடியவர்கள், குற்றச்சாட்டை முன்வைப்பவர்கள் எல்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே கைது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எத்தனை பேருக்கு கைது பண்ணுவீங்க? எனவே அது வந்து அவர்களுடைய கருத்து சுதந்திரமாக பார்க்கிறது உச்சநீதிமன்றம். ஆனால் அதே வேளையில் தனிப்பட்ட ரீதியில் தாக்கும்போது தனிப்பட்ட நபர்கள் வந்து அதற்கு பதிலடி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு புறம் இருக்க, இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை, இப்படிப்பட்ட ஒரு கருத்தை உச்சநீதிமன்றத்திடமிருந்து பெற்று பிணையை ரத்து செய்யாமல் பிணையை நீட்டித்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர் தற்பொழுது தான் என்ன அடிப்படையில் வந்து இந்த வாதத்தை முன்வைத்தாரோ அதே வாதத்தின் அடிப்படையில் சவுக்கு சங்கரை வந்து அவரை முழுவதுமாக டேமேஜ் செய்வது, அவரை வந்து முழுவதுமாக அவரை பற்றின ஒரு கொச்சையாகவும் அவர் மீதான தாக்குதலை தொடுப்பது என்பது தனக்கு ஒரு நீதி அடுத்தவருக்கு ஒரு நீதியா என்கிற நிலையில் வந்து சாட்டை துரைமுருகன் இருக்கிறாரோ இன்னும் பகிரங்கமாகவே நம்ம குற்றம் சாட்ட வேண்டியிருக்கு. உங்களுக்கு மட்டும் ஒரு உச்சநீதிமன்றத்திடமிருந்து ஒரு நியாயத்தை பெற்றிருக்கிறீங்களே சாட்டை துரைமுருகன், அதே நியாயம் சவுக்கு சங்கருக்கு பொருந்தாதா? அதே உச்சநீதிமன்றம் அளித்த அந்த ஒரு கருத்தும் அந்த ஒரு தீர்ப்பும் வந்து சவுக்கு சங்கருக்கு பொருந்தாதா? ஆக ஏன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக, இதனால தான் சொன்னேன் இவங்கள ஜேர்னலிஸ்ட் கிடையாது. அதே போல் தான் இந்த பேசு தமிழா பேசல இதுதான் சமயம்னு பர்சனல் அட்டாக்கு அவரை பற்றின பின்புலங்கள் எல்லாம் கொண்டு வருவதைப் போல அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் அனைவருமே தங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளை முன்வைத்து அதன் மூலமாக யூடியூப்புகளை வந்து இவர்கள் செய்வதாக இருக்கிறது. கருத்தை கருத்தாக எதிர்கொள்வது என்கிற அந்த வழக்கம் இல்லாதனால தான் நம்ம ஜேர்னலிசம் இல்லைன்னு சொல்கிறோம். எனவே இவர்கள் எல்லாம் யூடியூபர்கள் அல்லது வேறு ஏதாவது நீங்கள் வந்து சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பெயர் வைத்துக் கொள்ளட்டும், ஜேர்னலிசம் என்றோ செய்தியாளர்கள் என்றோ செய்தித்துறை என்றோ இவர்கள் இட்டுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்திலும் நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே சவுக்கு சங்கர் மட்டும் இல்லை, சாட்டை துரைமுருகனாகட்டும் அல்லது பேசு தமிழா பேசி சேர்ந்த அவர்களாகட்டும், இவர்களெல்லாம் இந்த சமூக ஊடகங்கள் இணைய ஊடகங்களில் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த சுதந்திரத்தை அவர்கள் தற்காத்து கொள்ள வேண்டும். அது சவுக்கு சங்கருக்கும் பொருந்தும். பல முறை வந்து சவுக்கு சங்கரை வந்து நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு ஜேர்னலிஸ்டம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவரை பார்க்கவே இல்லை. ஆனாலும் கூட சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை தட்டி கேட்கக்கூடிய தனிநபராக, அதற்கு இணைய ஊடகங்களை யூடியூப்களை பயன்படுத்திக் கொள்கிற, ட்விட்டரை பயன்படுத்திக் கொள்கிற ஒரு ஆக்டிவிஸ்டாக, ஒரு செயற்பாட்டாளராகவே நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலும் இவர் வந்து இவ்வாறு அடக்குமுறையில் கைது செய்யப்பட்டு அவர் சவுக்கு என்கிற மீடியாவை முடக்க நினைக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அதே போல் காவல்துறைக்கு நாம் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த முடிவை பின்வாங்கி கருத்து ரீதியாகவே எதிர்கொள்ள ஒரு நல்ல ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த தருணத்தில் டிஎன்டிவி தமிழ் ஊடக குழுமம் சார்பில் வைத்துக் கொள்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.